வணக்கங்க. நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு. இன்றைக்கி நம்ம சமையல்காரர் பொண்ணில் பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான சப்பாத்தி சைட் டிஷ்ஷு, உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் வடசட்டி வச்சுட்டேங்க. இதில் 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 1 கப்புக்கு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கணுங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சுங்க. இதில் 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வணங்கணும். இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கேரட் துருவுறதுல நல்லா துருவி வச்சுருக்குறேங்க. நீங்கள் வேணுன்னா இது மிக்சியில் கூட கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கட்டுங்க. இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதில் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த மசாலா வந்து இந்த தக்காளியோடு சேர்ந்து நல்லா வேகட்டும், எண்ணெயில் தனியாக பிரிஞ்சு வரட்டும். இதில் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் 1 கப்புக்கு பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சிட்டேன். குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணுன்னா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இருக்கும் இல்லைங்களா, அதை கூட போட்டுக்கலாம். இப்போ எண்ணெயில் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுங்க. கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணியும் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா சூடான தண்ணி விடணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதை மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷமாக இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. திறந்து பார்த்துடலாம். இதில் 1 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் கலந்து விட்டுறலாங்க. இதை மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா கிரேவி கொதிச்சிருச்சு. திறந்து பார்த்துடலாங்க. எண்ணெயில் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுங்க. சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இவ்வளோதாங்க, சூப்பராக பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.